அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம பார்த்துட்டு வருகிற இந்த ரோமர் உடைய ஸ்டடியில் இப்போ 9ஆம் அதிகாரத்தில் இருக்கோம். ஸோ போன 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானித்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த அதிகாரத்தை நிறைவு செய்யலாம். ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இந்த 8 அதிகாரங்கள் பவுல் நீதிமான் ஆக்கப்படுறதுனா என்ன, அது எப்படி ஆக்கப்படுறோம், நீதிமான் ஆக்கப்படுறதுடைய விஷயம் என்ன, அப்படி நீதிமான் ஆக்குறாருன்னா எதுக்கு தேவன் நீதிமான் ஆக்குறாரு, அப்போ தேவன் நம்மளை எப்படி பார்க்கறாரு, ஸோ இந்த நிலைமையில நம்ம என்ன செய்யணும், தேவன் நம்மளைய என் நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறாரு அப்படின்ற காரியங்கள் எல்லாமே 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்துட்டு, இப்போ 9ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன பேச வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட் எல்லாம் பேசின பின்னாடி இந்த கான்செப்ட் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை படிக்கிற அந்த ரோமர் சபையார் கூட மைண்ட்ல அப்படியே வச்சுக்கிறாங்க. இதன் மத்தியில ஒரு தெளிவான ஒரு காரியத்தை புரிய வைக்கிறார். ஏன்னா என்னதான் இருந்துட்டாலும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரோமர் உடைய சபையில 2 மாம்சத்தின்படியாக பார்க்கும்போது 2 வகுப்பார் இருக்கிறாங்க. ஒன்னு யூத கிறிஸ்தவர்கள், இன்னொன்னு புறஜாதி கிறிஸ்தவர்கள். ஸோ என்னமோ சில விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றத மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை போக்குறதுக்கு தான் பவுல் என்ன பண்றாருன்னா, இந்த ரோமர் நிருபத்துல முதல்ல யூதர்கள் அப்புறம் புறஜாதி உடைய விஷயங்களை பத்தி பவுல் என்ன பண்றாருன்னா, ஏற்கனவே முந்தின அதிகாரங்களை இதை பத்தி பேசியிருக்கிறார் இல்லைங்களா. ஸோ யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு, ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஸோ யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஸோ எல்லாரும் யாரா இருந்தாலும் இந்த தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசத்தினால. தேவன் அப்படி பிரிச்சு பார்க்கல, வேறுபடுத்தல அப்படின்ற காரியத்தை ஏற்கனவே சொல்லிட்டாலும் அது இப்ப பவுல் என்ன பண்றாருன்னா, விசேஷமா இந்த சுவிசேஷ யுகத்துல ரொம்ப தெளிவா அவரு இந்த காரியத்தை சொல்ற. ஏன்னா யூத யுகம் சொல்லும் போது எஸ் உண்மைதான், யூத யுகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் நிறைய சலுகைகள் ஸ்லாக்கியங்கள் அது இருக்குது, அது எந்த மாற்றம் இல்லை. அவங்க விசேஷமான ஜனங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். உலகத்திலேயே மனுஷ ஜாதிகள் மத்தியிலேயே இந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் தான் ஒரு விசேஷித்த ஜனங்களா இருக்கிறாங்க. அது எந்தெந்த வகையில விசேஷம்ன்றத ஒரு பவுல் நிறைய லிஸ்ட் போட்டிருக்கிறார். இதே அதிகாரத்துல கூட ஒரு லிஸ்ட் போடுறார். அப்போ இதெல்லாம் இருந்துட்டாலும் பவுல் ஒரு பாயிண்ட் நமக்கு மிக முக்கியமா ரோமர் சபைக்கு ஒரு பாயிண்ட் தெளிவுபடுத்துறார். ஏன்னா நீங்களா யூதர்களா இருக்கிறீங்க, பாதி பேர் புறஜாதி இருந்து வந்திருக்கிறீங்க. புரிஞ்சுக்கோங்க, நான் யூதனா இருந்து வந்திருக்கிறேன், நீங்க புறஜாதியா இருந்து வந்திருக்கிறீங்க. இப்படின்ற ஒரு பார்வையை முதல்ல என்ன பண்ணுங்கன்னா நீங்க எடுத்து போடுங்க அப்படின்ற சொல்ல வர்றதுக்கு தான் பவுல் அது எப்படி ஸ்கிரிப்சரை பயன்படுத்தி இந்த காரியத்தை அவர் சொல்றார். அதை எப்படி பயன்படுத்துறார், ஒரு நிழல் பொருள் என்ன பண்றாருன்னா நமக்கு காமிக்கிறாரு. ஏற்கனவே பார்த்தோம், இஸ்ரவேல் எல்லோரும் இஸ்ரவேல் அல்லது. அப்போ 2 இஸ்ரேல் பத்தி இருக்குது பைபிள்ல. ஒண்ணு மாம்சத்தின்படி பிறந்த இஸ்ரேல் ஜனங்கள், மாம்சத்தின்படி பிறந்த இஸ்ரேல் ஜனங்கள். உதாரணத்துக்கு யாக்கோபெல்லாம் பாத்தீங்கன்னா மாம்சத்தின்படி பிறந்தவர் தான். ஆனா இன்னொரு இஸ்ரேல் இருக்கிறாங்க, அவங்க ஈசாக்கின் படி பிறக்கிறவங்க. ஈசாக்கின் படி பிறக்கிறதுனா என்ன, ஈசாக் எப்படி பிறந்தாரு, இயற்கையான முறையில பிறந்தாருன்னா அது இல்லை. அப்ப எப்படி பிறந்தார் கேட்டா வாக்கு தத்தம். வாக்கு தத்தம்னா என்ன அர்த்தம் இல்லைங்களா, பின்னாடி கிடைக்க போகிற ஒரு விஷயத்த முன்னாடியே உனக்கு கிடைக்கும், நான் தருவேன், இதெல்லாம் என்னங்களாமா வாக்கு தத்தம். வாக்கு தத்தம்ன்றது அது சொல்லும் போது, அது பெற்றுக்கொள்ளும் போது அது இப்ப கிடைக்காது, பின்னாடி கிடைக்கும், அதுதான் வாக்கு தத்தம். அந்த மாதிரி பிறந்தவர் தான் ஈசாக்கு. அப்போ வாக்கு தத்தத்தின்படி கூட பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க தான் உண்மையான தேவனுடைய இஸ்ரேல். சரி, இந்த தேவனுடைய இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் விசேஷமான ஜனங்கள். இவங்க மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் என்று சொல்ல முடியாது.
மாறாக இவங்க தேவனுடைய இஸ்ரேல் ஜனங்கள். அதே போல இவங்க இவங்க எல்லாரும் புறஜாதிகள் என்றும் சொல்ல முடியும். அப்ப எப்படிதான் சொல்ல முடியும்? இவங்க மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் சொல்ல முடியாது, அதே நேரத்துல மற்ற புறஜாதிகள் என்றும் சொல்ல முடியாது. ஆனா இந்த பூமியில இவங்க இருக்கிறாங்க, இவங்க குறிக்கிறாங்க தேவனுடைய இஸ்ரேல். சரி, இவங்க எங்கிருந்து வராங்க, எப்படி வந்தவங்க, எப்படி இவங்களை தேவன் தெரிந்து கொண்டாரு? அந்த ஒரு விவரங்களை தான் பவுல் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் இப்ப வரக்கூடிய வசனங்கள்ல பேச போறார். ஆனா அதுக்கு நடுவில் ஒரு காரியத்தை பவுல் அவர் பேசுறாரு. நம்ம போன வாரமே பார்த்தோம். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துவார். இது இந்த ஒரு வசனம் மொட்டையா படிச்சோம்னா, அப்போ தேவன் அவர் மனசுல யார் நினைக்கிறாரு, கடினப்படுத்த நினைச்சாருன்னா கடினப்படுத்துவாரு. அதே போல யாருக்கு மேல இறக்கம் வைக்கணுமோ இறக்கம் வைப்பாரு. அவரு இஷ்டத்துக்கு பண்றாரு, யாரை எப்படி வேணாலும் பயன்படுத்துவாரு, யாரும் நம்ம கேட்க முடியாது இப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லைங்களா இப்படி சொல்லும் போது. பட் இந்த தாட்டை தான் பவுல் என்ன பண்றாருன்னா, அவரே என்ன பண்றாருன்னா, இந்த தாட் உங்களுக்கு வரும், இந்த மாதிரிலாம் நீங்க திங்க் பண்ணுவீங்க என்பதை அவரே என்ன பண்றாருன்னா அவரு சொல்றாரு. அது 19ஆம் வசனத்துல, இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் இல்லைங்களா? ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அதாவது பார்வோன் விஷயத்துல தேவன் கடினப்படுத்தினாராமா, சரி இவர் விஷயத்துல கடினப்படுத்துறாரு தேவன். அப்புறம் இதுக்கு இது தேவனே தான் செய்யறாரு, தேவன் தானே கடினப்படுத்துறாரு. அப்ப தேவன் கடினப்படுத்தினா அவரு தப்பு தான் பண்ணுவாரு. அப்ப தப்பு பண்ணும்போது நீ ஏன் தப்பு பண்ணன்னு கேட்டா இது என்ன நியாயம் இல்லைங்களா? இது மாதிரி தான் பவுல் கேட்கிறாரு, அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அப்போ அவரு இஷ்டத்துக்கு பண்ணுவாரா, யாரும் கேட்க முடியாதா அப்படின்ற சொல்றாரு பாருங்க. அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவார் அப்படின்னு அர்த்தம்னா, அப்போ அவர் இஷ்டத்துக்கு பண்ணுவாரு, நம்ம யாரும் கேட்க முடியாதா, இதுதான் அர்த்தம் இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணுவீங்க, இப்பெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. ஆனா அன்பானவர்களே நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் டிவைன் பிளான் என்ன. தேவன் யாருடைய சுயாதீனத்துல கை வைக்க மாட்டார். ஒருத்தரை கெட்டவரா வாழ செய்வதும் ஒருத்தரை நல்லவரா வாழ செய்வதும் அது தேவன் அப்படி பண்றது இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரி தேவனுடைய பிளானே கிடையாது. அது லூசிபரா இருக்கட்டும், யூதாஸ் காரியாத்தா இருக்கட்டும், இல்ல பைபிள்ல வரக்கூடிய கெட்ட கேரக்டர்ஸ், நல்ல கேரக்டர்ஸ் யாரா இருக்கட்டும், தேவன் யாரையுமே ஒரு பப்பட் மாதிரி, பப்பட்னா புரியுது இல்லைங்களா, பொம்மைகள் மாதிரி அல்லது ஒரு ரோபோக்கள் மாதிரி என்ன பண்ணலையாமா தேவன் மனுஷனை அப்படி ஆட்டுவிக்கல. அப்போ இதெல்லாம் படிக்கும் போது நம்ம எப்படிதான் புரிஞ்சுக்கணும், தேவன் ஒருத்தருக்கு மேல இரக்கம் வைக்கிறாரு இல்ல, அல்லது ஒருத்தரை தேவன் கடினப்படுத்துறாருன்னா எந்த அடிப்படையில தேவன் பண்றார் என்ற ஒரு தெளிவான புரிதலை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவனுக்கு ஒரு சுபாவம் இருக்குது அல்லது ஒரு தன்மை இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரிந்து கொள்றது அல்லது முன்னறிகிறது. தேவனுக்கு முன்னாடியே தெரியும். என்ன தெரியும்? இவங்க இப்படி எல்லாம் வாழுவாங்க, இவங்களுடைய இருதயத்தின் நிலை இப்படி இருக்குன்ற விஷயத்த தேவன் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு தெரியும். இது தேவனுடைய தன்மை, இது தேவனுக்கே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இவர் பிறப்பாரு, இந்த மாதிரி காரியெல்லாம் செய்வாரு, அவருடைய இருதயத்தின் நோக்கங்கள், இருதயத்தின் சிந்தனைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் அவரை பத்தி தெரிவார். அதனாலதான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் யாக்கோபை என்ன பண்ணாருங்களாமா, நேசித்து ஏசாவை கம்மியா நேசித்தாரு. அதனால யாக்கோபுக்கு ஏசா ஊழியம் செய்வான் அப்படின்ற மாதிரி நம்ம படிக்கிறோம். அப்போ இது எல்லாமே தேவன் தன்னுடைய முன் அறிவினால அவருடைய தெரிந்து கொள்ளுதல் இவ்விதமா இருக்கு. அப்போ தேவன் யாரையுமே இப்போ பவுல தேவன் தெரிந்து கொண்டாரா? இப்ப நம்ம கேட்கலாம், 2000 வருஷத்துல என் பவுல் தான் கிடைச்சாரா, வேற யாருமே கிடைக்கலையா?
அப்ப பவுலை வந்து பர்பஸா தேவன் அவர் தேர்ந்து கொண்டாரே, வேற யாரும் சூஸ் பண்ணிருக்கலாம் இல்லைங்களா? 12 அப்போஸ்தலர்கள் எத்தனோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள யூஸ் பண்ணிருக்கலாம். எதுக்கு பவுலுக்கு மட்டும் ஏன் வந்து அநேக தரிசனங்கள், ராஜ்யத்தின் தரிசனங்களை எல்லாம் லைவா காமிச்சிருக்காரு இல்லைங்களா? இப்படிலாம் யோசிச்சோம்னா அது என்ன அர்த்தம்? நம்ம மாம்சத்தின் படி பார்க்கிறோம்னு அர்த்தம். இன்னும் நமக்கு என்னமோ தெய்வீக பார்வையில பார்க்க முடியலன்னு அர்த்தம். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், தேவன் யாருடைய சுயாதீனமோ கை வைக்கிறது, யாருடைய விஷயத்துல தேவன் வந்து அவங்க இப்படித்தான் இருக்கணும், அவங்க இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி தேவன் வந்து அப்படி பண்றது இல்லை. ஆனா மாம்சத்தின் படி பாக்குறவங்க இதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் அவங்களுக்கு தோணும். அதனாலதான் பவுலே கேட்டுறார், அது எப்படி தேவன் இன்னும் இந்த மாதிரி பண்ணும்போது எப்படி குற்றம் பிடிக்கிறாரு? அப்ப அவரு சித்தத்துக்கு யாரும் எதிர்த்து நிக்க முடியாதா? அவரு இஷ்டத்துக்கு பண்ணுவாரா? யாரும் கேள்வி கேட்க முடியாதா? இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா மாம்சத்தின் படி. ஒருவேளை நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, இப்ப அவங்க பாணிலேயே பதில் கொடுக்குற எப்படிங்க? அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கல இல்லைங்களா? ஏன்னா சத்தியத்தை தெரிஞ்ச பிள்ளைகள், தேவனை பற்றி தெரிஞ்ச பிள்ளைகள், தேவனுடைய முன்னறிதல் என்ன ஏற்கனவே 8ஆம் அதிகாரத்திலே தெளிவா சொல்லிட்டார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன்னறிஞ்சிருக்கிறாரு, முன்னறிந்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, நம்மை அழைத்திருக்கிறாரு. இதெல்லாம் படிச்சோம் இல்லைங்களா? இதெல்லாம் தேவனுடைய திட்டம். தேவனை பத்தி தெரிந்தவர்கள் யாரும் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க கேள்வி. ஒருவேளை அப்ப யாராவது கேட்டாங்கன்னா அவங்க பாணிலே பதில் கொடுக்கிறாரு பவுல். அதுதான் 20:21. அப்படியானால் மனுஷனே, சரி நான் உன்ட்டு ஒன்று கேட்கிறேன். அப்படியானால் மனுஷனே, நீ கேட்கிற இல்லையா, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீயா? இவ்வளவு தூரம் நீ தேவனை பத்தி சொல்றியே, அவர் இஷ்டத்துக்கு பண்றாரு, அவர் நினைச்சா யார வேணாலும் அவரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாரு, இப்படிலாம் கேட்கறாங்க இல்லைங்களா? யார் நீ முதல்ல? நீ யார் தெரியுமா? நீ முதல்ல நீ வந்து உருவாக்கப்பட்ட வஸ்து இல்லைங்களா? உருவாக்கப்பட்ட வஸ்து. சோ அது என்ன அர்த்தம்? உருவாக்கப்பட்ட வஸ்து உடைய அர்த்தம் என்ன? அது குறிக்குது நம்மளாம் உருவாக்கப்பட்டவங்க, கிரியேஷன், உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா உருவாக்கப்பட்ட ஒரு வஸ்து, அது எது வேணா இருக்கட்டும், ஒரு வஸ்துனா ஏதோ பொருள், ஏதோ விஷயமா இருக்கு. உருவாக்கினவனை நோக்கி கேட்க முடியுமா, நீ ஏன் இப்படி என்னை உண்டாக்கினாய்? அப்போ இந்த கேள்வி பாருங்க. அப்படி தப்பா பேசுறவங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறவங்களுக்கு பவுல் வந்து சத்தியம் என்ன அப்படின்ற அவரு சொல்ல. ஏன்னா 8ஆம் அதிகாரத்திலேயே தேவனை பத்தி, தேவன் நம்மளை முன்னறிஞ்சு நம்மளை அழைத்து முன்குறிச்சு அழைச்சிருக்கிறாரு, முன்னறிந்து முன்குறித்து அழைத்திருக்கிறாரு 8ஆம் அதிகாரத்துல தெளிவுபடுத்திட்டார். இப்ப மறுபடியும் அதே பாயிண்ட் ரிப்பீட் பண்ணல. இதையும் மீறி தேவனுடைய அழைப்பை, தேவனுடைய அழைப்பின் காரியங்களை ஒருத்தர் யாராவது குற்றப்படுத்துறாரு அப்படின்னா, இப்ப அவங்க பாணிலேயே அவர் கொண்டு போறாரு. அதுதான் ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு வஸ்து உருவாக்க நோக்கி கேட்க முடியுமா கேள்வி, என்ன ஏன் இப்படி உண்டாக்கு? அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான உதாரணம், ஒரு களிமண். அது மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே, ஒரே களிமண் தான், அந்த ஒரே களிமண் தான் மிதிக்கப்படுது. குயவன் மிதிக்கிறாரு. ஆனா அந்த களிமண்ல ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? ஒருவேளை நீங்க இப்படி திங்க் பண்ணீங்கன்னா, எப்படி திங்க் பண்ணீங்கன்னா, அதாவது தேவன் ஒரு நபரை இப்படியும் ஒரு நபரை அப்படியும் பயன்படுத்துறாரு இப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சரி ஓம் பாணியில நான் வரேன், ஓ பேச்சுக்கே நான் வரேன், நீ சொல்ற மாதிரி அப்படி நீ சொல்ற, தெரியாம கேட்கிறேன். ஒரு குயவன் மிதிக்கிறார் களிமண். ஒரு களிமண், அந்த
மிதிச்ச களிமண்ல ஒரு பகுதி எடுத்து கனமான ஒரு பொருளாகும், இன்னும் சில களிமண் எடுத்து கனவீனமான பொருளுக்கு பயன்படுத்துறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா சில களிமண் செய்யப்பட்ட மண்பாண்டங்களை அழகுபடுத்தி வீட்டுல ஷோகேஸ் வச்சிருக்கும். அது அதே களிமண் அதை அழகுபடுத்தி ஷோகேஸ்ல வச்சிருக்கிறான். அதே களிமண்ல செய்யப்பட்ட இன்னொரு பாத்திரம் அது அழகுபடுத்தல, ஆனா அது வச்சிருக்கிறாங்க பானை மாதிரி. அது பல வகையில பயன்படுத்துவாங்க. நீங்க ஒருவேளை கிராமங்கள்ல போனீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, சில சட்டி, பானை சட்டி இருக்கும், மண் பானை சட்டி. அதை உடைக்கிறதுக்காகவே யூஸ் பண்ணுவோம். உடைக்கிறதுக்கு என்னங்க நீங்க பார்த்துருப்பீங்களா, சில இறந்தவங்க வீட்டுல அந்த ஹிந்துஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மண் பானை. அந்த இறந்தவங்க வீட்டுல பாடியை எரிக்கிறதுக்காக கொண்டு போகும்போது இந்த பானை என்ன பண்ணுவாங்க, அது உடைப்பாங்க. அப்ப அது அந்த பாத்திரம் அதுக்கு தான் பயன்படுத்தப்படுது, அதுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா களிமண்லாம் ஒண்ணுதான், மிதியிடப்பட்ட ஒரே களிமண் தான். ஆனா அந்த களிமண்ணோட இன்னொரு பாகம் அது சிலரோட வீட்டுல என்றென்றைக்கும் அழகு பொருளாக ஷோகேஸ்ல இருக்குது. அப்போ கனமான பாத்திரம் இருக்குது. சில பாத்திரங்கள் சமைக்கிறது கூட பயன்படுத்துறோம் இல்லைங்களா? சிலது சமைக்கிற சிலது பாத்தீங்கன்னா பூச்செடி வளர்க்கறதுக்கு, அது கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அப்ப பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு குயவனுக்கு தான் களிமண்ணை எந்த வகையில பயன்படுத்தலாம் என்பது முடிவு செய்யறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லையா? பாருங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் பவுல் எப்படி கேட்கிறாரு. இந்த மாதிரி பேச்சு வழக்கு சொல்லணும், ஒரு எடக்கு முடக்கா புரிஞ்சுக்கக்கூடிய ஜனங்கள் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா. எதுக்கு தேவன் ஏதேன் தோட்டத்துல அந்த மரத்தங்க வைக்கும், அதை மட்டும் வைக்காம இருந்தாருன்னா மனுஷன் பாவம் பண்ணிருப்பானா? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு ஏதேன் தோட்டத்துல? என்ன நடந்துச்சு? ஆதாம் என்ன பண்ணாரு? தேவன் என்ன செஞ்சாரு? தேவனுடைய திட்டம் என்ன? எதுவுமே தெரியலனா இப்படித்தான் அங்க கேள்வி கேட்பான். ஆனா இதெல்லாம் தேவனுடைய திட்டம் தெரிஞ்சும் இந்த மாதிரி சில புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க பாணியில போயிட்டு பதில் சொல்றது எவ்வளவோ ஏன்னா பவுல் அங்க அப்படித்தான் அங்க பேசுறாரு. ஸோ பட் சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்குங்க. குயவன் களிமண் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ இப்போ நம்ம இங்க இருந்து சப்ஜெக்ட் போலாமான்னு கேட்டா அது வேண்டாம், அது தனி சப்ஜெக்ட். நம்ம வாய்ப்பு இருந்தால் இன்னொரு டைம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது ரோமன் நிருபமா இருக்கிறதுனால தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து 22க்கு நம்ம வந்துடலாம். அப்போ 21ஓட பவுல் தெளிவா வாய் அடைச்சிடுறாரு. இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா கேள்வி இல்லைங்களா? ஸோ அடைச்சிட்டு இப்போ 22, 23ல ரொம்ப ஒரு எச்சரிப்பான ஒரு பாடத்தை பவுல் அங்க ரோம சபைக்கு கொடுக்குறாரு. அது நம்ம எல்லாருக்கும் எச்சரிப்பா இருக்குது. அது என்னன்றதை படிக்கலாம். ரோமர் 9, 22, 23. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாயிருந்தார். ஆனால் உனக்கு என்ன? அப்போ இந்த 2 உதாரணங்கள், ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை உருவாக்கினவன், களிமண் பாண்டங்கள், அதை உருவாக்கின குயவன். இந்த 2 உதாரணங்களை கேள்வி மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கும்போது தேவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சு ஒரு விஷயம் பேசுறாரு. 2 பாத்திரம் பத்தி பேசுறாரு. இப்ப குயவன் ஒரு உதாரணம் சொல்லிட்டு ஒரு பாத்திரம் கனமான பாத்திரம், ஒரு பாத்திரம் கனவீனமான பாத்திரம். கனவீனமான பாத்திரம்னா அது எதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க? போட்டு உடைக்கிறதுக்கு தான் இல்லைங்களா? அது யூஸ் இல்லை, அது உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவான். பட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா சகோதர சகோதரியே, இந்த உதாரணங்களை சொல்லிட்டு இப்ப பவுல் 2 பாத்திரங்களை பத்தி பேசுறாரு. ஒண்ணு கிருபா பாத்திரங்கள். கிருபா பாத்திரம் சொல்றதோட இரக்கத்தின் பாத்திரங்கள். இரக்கத்தின் பாத்திரங்கள் அப்படின்னா சில பாத்திரங்கள் விஷயத்துல தேவன் இரக்க
இரக்கம் காமிக்கிறார். அந்த பாத்திரங்கள் வாழ்க்கையில இரக்கமே காமிக்கப்படும். இரக்கத்தினால மாத்திரமே அந்த பாத்திரங்கள் காணப்படும். ஆனா சில பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரம் கோபாக்கினின் பாத்திரங்கள். அப்போ கோபாக்கினின் பாத்திரங்கள் 2 பாத்திரம் பத்தி பேசுறாரு இல்லைங்களா? இந்த 2 பாத்திரங்களை பத்தி நம்ம இப்போ சுருக்கமா பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. இந்த 2 பாத்திரங்கள் இல்லைங்களா, இந்த 2 பாத்திரங்கள் எதை குறிக்குது என்று கேட்கும் போது பவுல் இந்த 2 பாத்திரங்களை பத்தி என்ன அர்த்தத்துல அவர் பேசிட்டு இருக்கிறாரு என்று நம்ம ஒருவேளை கூர்ந்து நம்ம போயிட்டு அங்க கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, ஒரு பாத்திரம் அது கோபாக்கினின் பாத்திரம் அப்படின்னா அது அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம். இந்த பாத்திரம் அழிவுக்கு தான். இன்னொரு பாத்திரம் அப்படி இல்லை, அது இரக்கத்தின் பாத்திரம், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அதனால மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, மகிமையை அடையக்கூடிய ஒரு பாத்திரம். இது என்ன காமிக்குது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாத்திரம் குறிக்கிறது சகோதர சகோதரிகளே, ஒரு பாத்திரம் மகிமைக்கு எத்தனமாக்கின பாத்திரம் அல்லது இரக்கத்தை பெற்ற அந்த பாத்திரம் குறிக்கிறது தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள், வாக்கு தத்தத்தின் சந்ததி, தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களை அங்க குறிக்கும் என்று நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். அப்படின்னா இன்னொரு பாத்திரம் இருக்குது, நல்லா கவனிங்க. அது உடைக்கப்படக்கூடிய பாத்திரம், அது அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம். அப்போ இது என்ன பாத்திரம்? இது எதை குறிக்குது கேட்டா, இப்ப நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி சொல்லணும்னா 2ஆம் வர்ணம் வகுப்பார் நம்ம சொல்லலாம். பர்டிகுலரா சொல்லணும்னா இது 2ஆம் வர்ண வகுப்பார், இப்படித்தான் சொல்ல முடியும். மற்றபடி இது மாம்சீக இஸ்ரவேல் அல்லது புறஜாதிகள் என்று நம்ம சொல்ல முடியாது. அப்போ 2 பாத்திரம் இந்த ஒரு மனுக்குலத்துல இரக்கத்தை பெற்று மகிமைக்கு எத்தனமாக்கின பாத்திரம். இன்னொரு பாத்திரம் இருக்குது, அது அழிவுக்கென்றே பயன்படுத்தக்கூடிய பாத்திரம். அது அழிவுக்கு தான் போகும், ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இந்த நிலைக்கு இந்த பாத்திரம் வந்ததுக்கு காரணம் என்ன இல்லைங்களா? சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு பாத்திரமா இருக்கட்டும் உருவாக்கும் போது ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஒரே வகையில தண்ணி, ஒரே அளவுல பிசைதல், ஒரே அளவுல மிதிக்கிறது, ஒரே அளவுல வணைகிறது, ஒரே அளவுல சூடுபடுத்துறது, காய வச்சு சூடுபடுத்துறது, இதெல்லாம் ஒரே அளவு தான். ஆனா ஒரு கட்டத்துல தான் இது மகிமைக்கு போதா இல்ல அழிவுக்கு போதா என்று பின்னாடித்தான் தீர்மானிக்கப்படும். அப்போ இது என்ன காமிக்குது? எஸ், இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நம்ம எல்லாருமே நம்மள 2 வகுப்பார் இருக்கிறோம். ஒரு வகுப்பார் பாத்தீங்கன்னா தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் மகிமையை அடையக்கூடிய ஒரு வகுப்பார், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு டெக்னிக்க, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு டெக்னிக்க இவர்கள் அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் இரக்கத்தை அனுதினமும் பெற்றுக்கொண்டு சரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி போய் மகிமையை பெற்றுக்கொள்றாங்க. ஆனா இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, இரக்கத்தை உதாசீனப்படுத்தி, அழகவனிங்க, இரக்கத்தை உதாசீனப்படுத்தி தன்னை பரிசுத்தம் செய்யற ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி சாதாரணமா நினைச்சுக்கிட்டு அந்த பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணி, தேவன் தந்தரில் பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணி ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து இனி வரும் உலகங்களின் பலன்களை பெற்று மறுதலித்து போகக்கூடிய, மறுதலித்து, வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தை தான் இல்லைங்களா? அந்த ஒரு லெவலுக்கு போறவங்களுடைய நிலைமை அது ஒண்ணும் யூஸ் இல்லை இல்லைங்களா? அப்ப அவங்க என்னதான் பண்ண முடியும்? அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட
பாத்திரம். அப்போ இந்த ஒரு கோணத்துல பார்த்தா சகோதர சகோதரிகளே, இது ஒரு கோணம். அப்போ இந்த வசனத்துல வசனம் 23, 22, 23 இப்படித்தான் அங்க பவுல் அங்க சொல்ல வர்றாரு. ஆனா இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, தமிழ் வசனம் கொஞ்சம் ஆர்டர் மாறி இருக்கு, மேல கீழே மாத்தி போட்டான். அதனால நமக்கு சில விஷயம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. இது எப்படி வந்திருக்குன்னு சொல்றேன் பாருங்க. எப்படி வந்திருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும். கோபத்தை காமிக்கணும், அப்புறம் வல்லமை. வல்லமைனா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, யாரு மேல தேவன் கோபத்தை காமிக்கிறாரோ அவங்க மேல வல்லமையை காமிக்கிறார். எப்படி புறஜாதிகள் அன்றைய நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக வரும்போது இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்கள் பலனற்று போய் இருக்கும் போது, உதாரணத்துக்கு இந்த யோசபாத் நாட்கள்ல அருமையான ஒரு சம்பவம், அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு சம்பவம். இது மாதிரி ரியலா நடக்க போது வரக்கூடிய 3ஆம் உலக போர்ல அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா, யோசபாத் ராஜா மற்றும் ஜனங்கள் அவங்களை எதிர்த்து அட்டாக் பண்றதுக்கு 3 புறஜாதி தேசங்கள் வரான். ஆனா என்னாச்சு பாக்குறோம், எதிர்த்து சண்டை போன்றதுக்கு பலன் இல்லை, பலன் இல்லாத இருக்கிற நிலைமையில் இருக்கான். அப்போ அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஆலோசனை என்னன்னா, நீங்க தேவனை துதித்து பாருங்க, தேவனை துதித்து பாருங்க, நன்றியோடு பாருங்க. அப்போ ராஜா மற்றும் எல்லா தேசத்தின் ஜனங்கள் இல்லைங்களா, அந்த நேரத்துல பாருங்க, பெரிய 3 ஆர்மி வந்துட்டு இருக்கு அட்டாக் பண்றது. என்ன ஆச்சரியம், அவங்க தேவனை துதித்து பாடிட்டு இருக்கிறாங்க, தேவனுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கிறாங்க, தேவனை நோக்கி மகிமை செலுத்திட்டு இருக்கும் போது, இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அங்க என்ன நடக்குது, தேவன் தமது வல்லமையை காமிக்கிறார், தமது பவரை காமிக்கிறார். வல்லமைனா பவர். தேவனுடைய பவர் என்ன என்பதை புறஜாதி அந்த 3 ஜனங்கள் புரிஞ்சுட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு, அவங்களுக்குள்ள 3 பேருக்கும் ஒரு கலக்கம் ஆயிட்டு ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிட்டாங்க. ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி 3 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி செத்துட்டாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சேதமுமே நடக்கல. சகோதர சகோதரிகளே, சேனைகள் சிதறியே ஓடுகின்றது துதித்திடும் வேளையிலே. சோ இப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமை எதிரிகள் மேல காண்பிக்கப்படுகிறது. அது மாதிரி தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும். அடுத்த லைன் எப்படி வந்திருக்கணும்னா, தமிழ்ல ஆர்டர் மாத்தி போட்டாங்க. தமிழ் எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, தெரிவிக்கவும் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல், அப்படி வந்திருக்கும். தமிழ்ல என்ன பண்ணிட்டாங்க, மேல கீழே மாத்தி போட்டாங்க. பட் இங்கிலீஷ்ல இப்படித்தான் வருது, தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல். அப்போ யார் மேல தேவன் கோபத்தை காமிக்க போறாரு, யார் மேல தமது வல்லமையை காமிக்க போறாருன்னா, கோபாக்கினை பாத்திரங்கள் மேல். சரி, இப்ப நம்ம அடுத்த கேள்வி, அப்போ தேவன் அப்படி காண்பிக்கிறார் அப்படின்னா சட்டுப்புட்டுன்னு காமிக்க வேண்டியதானே, டக்குன்னு காமிச்சாருன்னா பிரச்சனை முடிஞ்சு இல்லைங்களா. ஆனா அப்படி தேவன் காண்பிக்கிறார் இல்லைங்களா, அந்த காண்பிக்கிற விஷயத்துல கூட தேவன் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கிறார் இல்லைங்களா. அதாவது எடுத்தேன் கவுத்தேன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாம கண்டிப்பா காமிக்க தான் போறாரு, அதுல எந்த மாற்றம் இல்லை. அந்த பாத்திரத்தை உடைக்க தான் போறாரு, அது அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம், அதனால யூஸ் இல்லை, நல்லா தேவனுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு தேவன் இன்னும் உடைக்காம இருக்கிறாரு, எதுக்கு உடைக்காம இருக்கிறாரு? எஸ், ஏதோ விஷயம் இருக்கு. அந்த பாத்திரங்கள் மேல், உடைக்கப்படக்கூடிய பாத்திரம் அப்படின்னா சரி கொஞ்சம் விட்டு பார்க்கலாம், உடைக்காம இருக்கணும்னா கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த அர்த்தத்துல பவுல் இங்க பேசல.
அது கண்டிப்பா உடைக்கப்படும். ஆனா அதை தேவன் விட்டு வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்துக்காக விட்டு வச்சிருக்கிறார். நாம் மாணவர்களே, இது நல்ல அருமையான பாடமா இருக்கு இல்லைங்களா? இதுல ஏதாவது பாடம் நம்ம கற்றுக்கொள்ள முடியுமா? எஸ், சில விஷயங்கள் தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார் இல்லைங்களா? சில நேரங்கள்ல சில சத்துருக்களை தேவன் விட்டு வைக்கிறார். எஸ், அவங்க அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்கள் தான். ஆனா சில காரணங்கள், ஒருவேளை தேவன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அவர்கள் மூலமாய் அவர்களை வைத்து தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்னா உருவாக்குவாரு. அல்லது அவர்களை வைத்து தேவன் தமது மகிமையான நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைப்பதற்கான ஒரு பரீட்சையை கொடுக்கலாம். ஆனா சில காரணங்களுக்காக தேவன் என்ன பண்ணிருக்கிறார்னா, அழிக்க வேண்டிய அந்த பாத்திரங்களை விட்டு வச்சிருக்கிறார். அதான் சொல்றாரு, மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கென்ன. சகோதர சகோதரிகளே, தேவன் சில பேரை விட்டு வச்சிருக்காரு இல்லைங்களா? அது நம்ம பவுல் இங்க யார பர்டிகுலரா யாரை பத்தி பேசல. பட் நம்ம எடுக்கிற பாயிண்ட் இங்க செகண்ட் போக வகுப்பா தான் எடுக்கிறோம். ஏன்னா வேற நம்ம யாரையும் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒருவேளை நம்ம இப்படி சொல்லணும்னா, சில உதாரணத்துக்கு சாத்தான் கூட சொல்லலாம் இல்லைங்களா? சாத்தான் விஷயத்துல கூட நம்ம என்ன சொல்லலாம்னா, அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரம் இல்லைங்களா? பட் ஏன் தேவன் விட்டு வச்சிருக்கிறாரு? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? எஸ், அது போலத்தான் தேவனுடைய காரியங்கள் நம்ம எதுவும் நம்ம குற்றப்படுத்தவே அங்க முடியாது. சோ இந்த பாயிண்ட் தான் அங்க பவுல் அங்க பேசிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பேசுறாருன்னா, தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் அப்படின்னு அந்த வசனம் முடியணும். அப்போ இப்படியா பண்ணா உனக்கு என்ன என்று இந்த 2 வசனங்களில் பவுல் என்ன பண்றாருன்னா சொல்லி முடிக்கிறாரு. அப்போ சகோதர சகோதரிகளே, பாயிண்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, அந்த முடிவு எடுக்கிறது தேவன் தான், நமக்கு இல்லை. ஆனா தேவன் இந்த முடிவு அங்க எடுக்கிறாருன்னா ஏதோ சாதாரணமான விஷயம் இல்லை. தேவன் யாருக்கு மகிமை யாருக்கு அழிவு இது முடிவு எடுக்கிறாருன்னா அது ஏதோ தேவன் சும்மா பண்றது இல்லை. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இந்த ஒரு முடிவு விஷயத்துல எப்ப நடக்கும்? இந்த 2 முடிவும் எப்ப இந்த முடிவு அவங்களுக்கு கிடைக்கும்? அது யுகத்தின் முடிவுல. யுகத்தின் முடிவு அறுப்புன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? சோ அந்த ஒரு முடிவுல தான் அங்க அந்த காரியங்கள் அங்க நடக்கும். அப்போ சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாலும் உனக்கு. சோ தேவன் கூட சில விஷயங்கள் அனுமதிக்கிறார். இது அனுமதி, தேவனுடைய அனுமதி, தீமையின் அனுமதி இல்லைங்களா? சில விஷயங்கள் தேவன் அனுமதிக்கிறார்னா அது நம்ம பொறுமையா நம்ம இருக்கணும். ஆனா கண்டிப்பா அது அழியும், அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா சில விஷயங்கள் தேவன் அது அனுமதிக்கிறாரு. சோ ரீப்ரிண்ட்ல கூட அதுதான் சொல்றாரு. சில விஷயங்கள் சில பாவிகள் விஷயத்துல கூட தேவன் சில அனுமதி கொடுக்குறாரு. உடனே யாரும் என்ன பண்றது இல்லையாமா, அழிச்சிடுறது இல்லை. அழிப்பாரு, ஆனா ஒரு டைம் இருக்குது. சோ இதெல்லாம் பார்த்து முடிச்ச பின்னாடி இப்போ சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்களை பத்தி சில வசனங்கள் இருக்கு. ரொம்ப நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வீட்டுல உட்காந்து பைபிளை திறந்து வச்சு ஒரு வசனமா எடுத்து படிங்க. இவங்களாம் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்களை பத்தி சில வசனங்களை நம்ம பிரதர்ஸுங்க வெளியே எடுத்திருக்கிறாங்க. என்ன சொல்லணும்னா அதை பொறுக்கி எடுத்திருக்கிறாங்க. அப்படித்தான் அங்க இருக்கு இல்லைங்களா? உதாரணத்துக்கு சில வசனம் நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பொறுமையா நீங்க பைபிள திறந்து தமிழ் பைபிள் எடுத்து படிங்க. 2 பேதுரு 3:16 இது ஒண்ணு. அடுத்து நீதிமொழிகள் 16:18. இந்த நீதிமொழிகள் 16:18 எதை குறிக்குதுன்னா,
அழிவுக்கு முன்னானது அகந்தைன்னு ஒரு வசனம் வரும். அப்போ பெருமை உள்ளவர்கள், பெருமை என்பது அழிவுக்கு கொண்டு போகுதுங்களாம். அப்ப பெருமை உள்ளவர்கள் அழிவுக்கு கொண்டு போறாங்கன்னா அது முதல்ல யாரு நம்ம பார்க்கிறோம்? சாத்தான், எல்லாருக்கும் தெரியும். அதே போல நம்ம விஷயத்துல கூட இந்த பெருமை என்ற விஷயம் இருக்குதுன்னா அது அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய காரியமா இருக்குது. அடுத்து சங்கீதம் 145 20 துன்மார்க்கரை தேவன் அழிப்பார் இல்லைங்களா? தம்மில் அன்பு கூறுகிறவர்களை தேவன் காப்பாற்றுகிறார் அப்படின்னு வசனம் வரும். அடுத்து 2 பேதுரு 2:1 இல்லைங்களா? இது யாருன்னா கள்ள போதகர்களை பத்தி சில விஷயங்கள் வரும், அது நீங்க பார்க்கலாம். ரோமர் 9:22 இப்ப பார்த்தது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10-12 வரைக்கும் அங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்க்கிறோம். மாம்சத்தின்படி நடப்பவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவங்க. அதுக்கப்புறம் ஏசாயா 1:28 கூட அங்க பாக்குறோம். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 11:18 அங்கேயும் பார்க்கிறோம். சோ சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வசனங்களாக அங்க காணப்படுது. அதுக்கப்புறம் 1 தீமோத்தேயு 6:9, 2 தெசலோனிக்கேயர் 1:9, 1 கொரிந்தியர் 3:17, எபிரேயர் 4 இந்த 6ஆம் அதிகாரத்துல அங்கு வரக்கூடிய ஒரு வகுப்பார். அதுக்கப்புறம் எபிரேயர் 12:15 படிக்கிறோம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருங்கள். அப்போ கிருபை இழந்து போறவங்களை பத்தி பார்க்கிறோம். சோ இது எல்லாமே அந்த வசனங்களை அங்க குறிக்கிறதா இருக்குது. அதாவது அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்கள். சோ இதெல்லாம் பவுல் பேசி முடிச்சுட்டு இப்போ கன்க்ளூஷன் கொடுக்கிறாரு. எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு வராரு? இப்ப எதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு வர்றாருன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய அழைப்பு பத்தி பவுல் பேசிட்டு வந்துட்டு இருக்கார். தேவன் எப்படிப்பட்டவங்களை அழைச்சிருக்கிறாரு? அவங்க மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களா இல்ல புறஜாதிகளா? இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா ரெண்டும் இல்லை. தேவன் அழைத்த பாத்திரங்கள் அது கிருபையின் பாத்திரங்கள், கிருபையினால் அழைக்கப்பட்டவங்க, வாக்கு தத்துவத்தின்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள். அதனாலதான் 24ஆம் வசனத்துல ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கிறாரு. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளில் இருந்து நம்மை அழைத்திருக்கிறார். என்ன அர்த்தம்? அப்போ யூதர் மத்தியிலையும் அழைச்சிருக்கிறாரு, புறஜாதியார் மத்தியிலையும் அழைச்சிருக்கிறாரு. ஏதோ யூதன் பாக்குறது இல்ல, புறஜாதி பாக்குறது இல்ல. தேவன் எப்படி அழைச்சிருக்கிறாருன்னா யூதர் அழைச்சிருக்கிறாரு, புறஜாதியிலிருந்து அழைச்சிருக்கிறாரு. எதை பார்த்து அழைச்சா? நீ யூதனா இருக்கிற அப்படின்னு பார்த்து அழைச்சாரா? இல்ல. சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் இந்த கிருபைக்குள்ள வந்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வகுப்பார், தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ இதுதான் பவுல் 24ஆம் வசனத்துல கன்க்ளூஷன் அவர் கொடுத்துட்டு இப்போ அடுத்து இந்த பாயிண்ட கொஞ்சம் விவரமா பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேசுறாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாரு. 24ல இதுதான் பாயிண்ட். ஆக்சுவலி அவர் சொல்ல வர கான்செப்ட் இதுதான். தேவன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி அல்லது உண்மையான தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் அவங்களை எங்கிருந்து அழைக்கிறார்னா யூதரிலிருந்து அழைக்கிறார், புறஜாதிகளிலிருந்தும் அழைக்கிறார். இவங்க எல்லாருமே எப்படி உள்ள வராங்கன்னா இயேசு கிறிஸ்து மூலமா. இப்போ இந்த பாயிண்ட அங்க இருக்கக்கூடிய ரோம சபைக்கு தெளிவுபடுத்துறதுக்காக, தெளிவு உண்டாக்குறதுக்காக சில ஆதார வசனங்களை அவர் கையில் எடுக்கிறாரு. சில ஆதார வசனங்களை அவர் எப்படி கையில் எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கும்போது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். 25 26 இந்த 2 வசனத்துல பழைய ஏற்பாட்டு வசனத்தை காமிக்கிறார்.
இந்த பழைய ஏற்பாட்டு வசனத்துல பவுல் முதல்ல யார் என்ன எடுக்கிறான்னா, புறஜாதியாரில் இருந்தும் தேவன் ஒரு வகுப்பாரை அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதற்கு ஆதார வசனம் கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு ஆதார வசனம் காமிக்கிறாரு. அதுதான் 25-26. இந்த 25-26 வசனம் எங்கிருந்து எடுத்து காமிக்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டுல 2 வசனத்துல இருந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்றார். பாருங்க, 2 வசனம் வேற வேற வசனம், ஆனா அதை கட் பண்ணி பேஸ்ட் பண்றார். அது என்ன வசனம்? 1 ஓசியா 2ஆம் அதிகாரம் 23. இந்த வசனத்துல ஒரு லைன் எடுக்கிறார். அந்த லைன் என்ன வருது கேட்டீங்கன்னா, ஜனமே இல்ல, அவருடைய ஜனம் இல்லாதவர்களை நீ என் ஜனம் என்று சொல்லுவே. இந்த கான்செப்ட் எடுக்கிறார் பாருங்க. ஓசியா 2:23 இந்த வசனம் வருது. அதாவது தேவனுடைய ஜனங்கள் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் அல்லாத ஜனங்களை என் ஜனம் என்று தேவன் சொல்லுவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது யாரத்தான் இருக்கும்? அப்ப இவங்க எங்க இருந்து வந்திருப்பாங்க? ஜனம் அல்லாதவங்க யாரு? புறஜாதி. அங்கிருந்து தேவன் ஒரு வகுப்பாரை என் ஜனம் என்று அழைக்கிறாரு. அது மட்டுமல்ல, அடிஷனலா இன்னும் அதே ஓசியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அந்த வசனத்துல ஒரு லைன் கட் பண்றாரு. கட் பண்ணி பேஸ்ட் பண்றாரு. அங்க என்ன வசனம் வருதுன்னா, நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். சகோதர சகோதரிகளே, நீங்க வாய்ப்பு இருந்தா இந்த ஓசியா 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. அங்க இஸ்ரேல் பத்தி பேசிட்டு வருவார். இஸ்ரவேல் புத்திரின் தொகை கடற்கரை மணலை போல இருக்கும், அது ஓகே. ஆனா இந்த நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவருக்கு சொல்லுவதற்கு பதிலாக என்ன அர்த்தம்? நீங்கள் புறஜாதி தான், ஆனா இருந்தாலும் உங்களைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும் அப்படின்னு ஓசியால அங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். லிட்டரலா பார்த்தா அது ஒரு அர்த்தம். ஆனா பவுல் பாருங்க எப்படி அந்த புறஜாதியாரிலிருந்து தேவன் ஒரு வகுப்பாரை அழைக்கிறாரு அப்படின்றதுக்கான கான்செப்டை நிரூபிக்கிறதுக்கு ஓசியா ஒரு வசனம் எடுக்கல, 2:23, 1:10, 2 வேற வேற அதிகாரங்கள் இல்லைங்களா. நீங்க ஒரு வாய்ப்பு இருந்தா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க, சம்பந்தமே இருக்காது. ஆனா பவுல் அது எப்படி கட் பண்ணி பேஸ்ட் பண்றாரு பாருங்க. காமிச்சிட்டு ரோமர் 9ஆம் அதிகாரம் 25-26 சொல்றாரு, அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்றும் அவருக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அங்க போய் பார்த்தா ஒரு அதிகாரத்துல சூஸ் பண்ண 2 அதிகாரத்துல 2 வேற வேற வசனத்தை கட் பண்ணி பேஸ்ட் பண்றாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆதாரம் காமிச்சிட்டாரு, புறஜாதியாரிலிருந்து தேவன் ஒரு வகுப்பாரை அழைக்கிறார். எஸ், புறஜாதி தேவனுடைய ஜனம் அல்லதான், இஸ்ரேல் ஜனங்கள் தான் தேவனுடைய ஜனம் தெரியும். ஆனா ஜனம் அல்லாதவர்கள் மத்தியில தேவன் நீங்க என்னுடைய ஜனம் சொல்றாருன்னா அப்ப என்னமோ விஷயம் இருக்குதுன்றத பழைய ஏற்பாட்டிலே தேவன் காமிச்சிருக்கிறார்ன்றத பவுல் நமக்கு எடுத்து காமிக்கிறார். என்ன ஆச்சரியம், இதெல்லாம் பவுல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். ஒருவேளை பவுல் இது சொல்லலைன்னா பழைய ஏற்பாட்டுல இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது, என்ன விஷயம் ஒண்ணுமே புரியல. உண்மையிலேயே பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த ஜனங்களா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்த யூதர்களா இருக்கட்டும், இந்த வசனம்லாம் என்ன அர்த்தம்னே தெரியாம இருந்திருப்பான். என்னப்பா யார சொல்றாரு அப்படித்தான் புரிஞ்சு வச்சிருப்பான். நமக்கே அது புரியல இல்லைங்களா. ஆனா பவுல் தெளிவுபடுத்துறாரு பாருங்க, இது என்ன கான்செப்ட், எதுக்காக இந்த பழைய ஏற்பாட்டுல இந்த வசனம் இருக்குது அப்படி நமக்கு புரிய வைக்கிறார் பாரு. இதெல்லாம் தேவனுடைய பரிசுத்தாவின் வழிநடத்துதல் அன்பானவர்களே. சரி,
இப்ப அடுத்த பாயிண்ட். இப்போ ஒரு பாயிண்ட் கிளியர் பண்ணிட்டாரு, புறஜாதியார் மத்தியிலிருந்தும் அழைக்கிறார். அடுத்து யூதர் மத்தியிலிருந்தும் அழைக்கிறார். அதுக்கு ஒரு வசனம் காமிங்களே பவுல். யூதர் மத்தியிலிருந்தும் அழைக்கிறார், அதுக்கு ஒரு வசனம் காமிங்களே அப்படின்னு கேட்டா, அல்லாமலும் அடுத்து ஆரம்பிக்கிறாரு 27ஆம் வசனம். அல்லாமலும், அல்லாமலும் என்ன அர்த்தம்? அடுத்த ஆதார வசனம். இது யார பத்தி? யூதர்கள் மத்தியிலிருந்து அழைக்கிறார். இப்ப அதுக்கு எப்படி வசனம் எடுக்கிறாரு கேட்டா பாக்கலாங்களா? 27, 28. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும், வார்த்தை கவனிங்க, இருந்தாலும். அந்த இருந்தாலும் அர்த்தம் என்ன? இது குறிக்குது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள். இருந்தாலும் நீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் ஒரு வசனம் வருதுன்னு, இது என்ன அர்த்தம்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். ஆக்சுவலி மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவாங்க என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவாங்க ராஜ்யத்துல, இது எல்லாருக்கும் தெரியும். புது உடன்படிக்கை கீழே மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நமக்கு தெரியுமே. ஆனா பழைய ஏற்பாட்டுல வசனம் எப்படி வருதுன்னா, நீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் வருது. அப்ப இது யாருப்பா நீதியா இருப்பவர்கள்? உண்மையிலே பவுல் இந்த வசனத்தை காமிக்கலைன்னா யாருக்குமே புரிஞ்சிருக்கா. இந்த நீதியா இருப்பவர்கள் யாரை பத்தி பேசுறாரு? யூதர்கள் மத்தியில இருந்து வந்துட்ட கிறிஸ்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவங்க தான் நீதியா இருப்போம். ரட்சிக்கப்படுறது குறிக்குது பரலோக ரட்சிப்பு, பூலோக ரட்சிப்பு பத்தி பேசல, பரலோக ரட்சிப்பு. அடுத்து 28ஆம் வசனம். அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலரை பத்தி சொல்லும் போது இந்த வசனங்களை அவரு பேசுறாருன்னு இப்ப இஸ்ரவேல் பத்தி உதாரணம் எடுக்கிறார். இது எங்க பேசுறாரு கேட்டீங்கன்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22, 23 இந்த 2 வசனங்கள்ல அவரு பவுல் எடுத்து காமிக்கிறார். ஆனா நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, நீங்க அந்த வசனத்தை இந்த வசனத்தை கம்பைன் பண்ணி படிச்சீங்கன்னா வார்த்தைகள் ஒரே மாதிரி வராது. வார்த்தைகள் அந்த லைன் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வராது. ஆனா கருப்பொருள் ஒண்ணுதான், கருப்பொருள் ஒண்ணுதான். ஆனா வார்த்தைகள் கொஞ்சம் மாறி மாறி வரும். அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் இப்படி? ஒருவேளை பவுல் தப்பா எழுதிட்டாரா, இல்ல தப்பா மொழிபெயர்ப்பு பண்ணிட்டாங்களா நீங்க கேட்கலாம். ஆனா அது விஷயம் இல்லை. ஆக்சுவலி அது என்ன விஷயம்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி பவுல் பாத்தீங்கன்னா ரோமர் சபைக்கு எழுதும் போது அவரு பழைய ஏற்பாட்டுல இருந்து வசனம் எடுத்து காமிக்கிறார் இல்லைங்களா. அவர் ஆக்சுவலி எந்த பழைய ஏற்பாடு யூஸ் பண்ணிட்டாருன்னா, அவர் நாட்கள்ல 2 பைபிள் இருந்துச்சு. ஒன்னு என்னன்னா ஒரிஜினல் ஹீப்ரூ பைபிள், அதுக்கு பேரு மெசரோட்டிக் சொல்லுவாங்க. மெசரோட்டிக் அதாவது அது பைபிள் முழுக்க பழைய ஏற்பாடு முழுக்க எபிரேய பாஷையிலேயே இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி அந்த மக்கபேயர் அந்த டைம்ல இருக்கிறாங்க இல்லைங்களா, மக்கபேயர் அந்த மாதிரி காலத்துல, அப்போ ஒரு வேதபார ஒரு 70 பேர் கொண்ட குழு, 70 பேரும் சரி ஞாபகம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வேதபாரகர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்ப நம்ம இருக்கிற ரோமருடைய சாம்ராஜ்யம், மோசியம் எல்லாம் கிரேக்க பாஷை கத்துக்கிறோம். ரோம சாம்ராஜ்யத்துல எல்லாம் கிரேக்க பாஷை கண்டிப்பா கத்துக்கணும். இப்ப எல்லாம் கிரேக் பாஷை தான் பேசிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து பழைய ஏற்பாட்டுடைய அந்த ஒரு எபிரேய பாஷையில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டை கிரேக்க பாஷைக்கு மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து காலத்திலேயே அந்த பைபிள் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து கூட அந்த பைபிள் படிச்சிருக்கிறார், யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் அந்த பைபிளை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா கிரேக்க பாஷைன்றது புறஜாதி யூஸ் பண்ற பாஷை. அப்போ அங்க போயிட்டு வசனங்கள் கொண்டு போகணும்னா அப்ப அந்த பைபிள் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா ஹீப்ரூ எல்லாருக்கும் தெரியாது இல்லைங்களா. அப்போ அதே ஹீப்ரூ பைபிளை கிரீக்குக்கு மொழிபெயர்த்திருக்காங்க, பழைய ஏற்பாட்டை மட்டும். ஸோ பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்த்த, கிரேக்கத்துக்கு மொழிபெயர்த்த அந்த ஒரு பழைய ஏற்பாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு மூலப்பிரதி. அதுவும் மூலப்பிரதி தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த மூலப்பிரதியை நம்ம எல்லாரும் பயன்படுத்தும். இப்ப நான் சொல்றது எல்லாம் பழைய ஏற்பாடை பத்தி பேசுறேன். பழைய ஏற்பாட்டுடைய ஒரிஜினல் ஹீப்ரூக்கு மெசரோட்டிக்,
அதே பழைய ஏற்பாட்டுடைய கிரேக்க பிரதிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல சொல்லணும்னா செப்டுவாகன்ட். செப்டுவாகன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய பிரதர் சப்ஜெக்ட்ல இது மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்க ரீபிரிண்ட்ஸ் படிச்சீங்கன்னா இந்த வார்த்தைகள் நீங்க பார்க்கலாம். நிறைய ஹெரால்டு புக்ல கூட இந்த வார்த்தைகள் நீங்க பார்க்கலாம். செப்டுகன்ட். செப்டுகன்ட் வேற ஒண்ணும் இல்ல, பழைய ஏற்பாடு, ஆனா கிரேக்க பாஷை. அப்போ பாருங்க, ஹீப்ரூல இருந்து கிரேக்கத்துக்கு மாத்தும் போது கண்டிப்பா அந்த வரிகள், வார்த்தைகள் கூட என்ன ஆகும், மாறுமா இல்லைங்களா? அதுதான் இங்க பவுல் என்ன பண்ணிக்கிறாருன்னா, பழைய ஏற்பாடு முழுக்க ஹீப்ரு, அது அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்துட்டாங்க. புதிய ஏற்பாடு முழுக்க கிரேக்க பாஷை, பவுல் கிரேக்க பைபிள் இருந்தா யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்ப தமிழுக்கு மாத்தும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் மாத்திருக்கிறாங்க. பட் ஆனா கருப்பொருள் மாறல, கருப்பொருள் எந்த வகையிலுமே மாறல இல்லைங்களா? சோ இதுதான் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும் அன்பானவர்களே. இப்போ ஏசியா 10, 22, 23 ஒரு காமிஸ்டார் இல்லைங்களா? ஓகே, இப்ப அடுத்து 27, 28 ரோமர் 27, 28 காமிஸ்டார் ஒரு நிரூபணம். அப்போ பாயிண்ட் கரெக்ட். 24ஆம் வசனம், அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதியாரிலும் இருந்தும் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நம் தேவனுடைய அழைப்பை பத்தி சொல்லிட்டார். சொல்லி முடிச்சுட்டு இப்ப பாருங்க இன்ட்ரெஸ்டிங், அடுத்து 29 ஆரம்பிக்கிறேன். 29 அடுத்த ஒரு ஆதார வசனத்தை காண்பிக்கிறாரு. இது என்ன ஆதார வசனம் என்று நீங்க ஒருவேளை கேட்டீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இதுவும் இஸ்ரேல் ஜனங்கிட்டிருந்து தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை தேவன் தெரிந்து கொள்றார். இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து கூட ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை தெரிந்து கொள்றான்றதுக்கு அதே ஏசியால இன்னொரு ஆதார வசனத்தை காமிக்கிறாரு. அல்லாமலும் ஏசையா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளேனா இஸ்ரவேல் வம்சத்துல ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் இல்லைங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லைங்களா? இந்த சபை வாய்ப்பு முழுக்க புறஜாதிக்கே போச்சுன்னா அது எப்படி நினைச்சு பாருங்க. அப்படி இல்லை. அப்ப பரலோக ரட்சிப்புன்றது யூதர்கள் மத்தியிலும் இருக்குது. ஒரு சந்ததியை, ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை, ஒரு கம்மி மீதியா இருப்பவங்களை வைக்காதிருந்தால் அது எப்படி கம்பேர் பண்றாருன்னா, சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்துருப்போம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு உதாரணங்களை பவுல் என்ன பண்றாருன்னா, அவர் எடுத்து 29 வரைக்கும் ஆதார வசனங்களை காமிச்சிட்டார் இல்லைங்களா? இப்ப காமிச்ச பின்னாடி இப்ப கன்க்ளூஷன் வரார். கன்க்ளூஷன் வசனம் 30 இருந்து 33. அது எப்படி அந்த கன்க்ளூஷன் அவர் கொண்டு போறான்றத இப்போ நாம ஆரம்பிக்கலாம். சகோதர சகோதரிகளே, இப்ப இவ்வளவு நேரம் பார்த்து மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலிருந்தும் புறஜாதியார் மத்தியிலிருந்தும் தேவன் அழைச்சிருக்கிறாரு. தேவனுடைய அழைப்பு ஆச்சரியமானது. இதெல்லாம் பார்த்த பின்னாடி இப்ப 30 இருந்து 33 வரைக்கும் பவுல் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கிறாரு. அது என்னன்றத நாம இப்ப பார்க்கலாம். 30 இருந்து 33 வரைக்கும் இப்ப பவுல் என்ன சொல்ல வராரு என்று கேட்டீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, நான் படிக்கிறேன் கவனிங்க. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம், இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம், 1ஆம் வசனத்திலிருந்து சொல்லி முடித்தார். இவ்வளவு விஷயம் நீங்க கேட்டீங்களே, படிச்சீங்களே, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதான் அர்த்தம், இதான் அர்த்தம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி நம்ம ஒவ்வொருத்தரை கேட்டா நம்ம ஒவ்வொரு ஆன்சர் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்ப பவுல் அவரே ஆன்சர் பண்ணிடுறாரு. என்ன கான்செப்ட், என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இவ்வளவு நேரம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம நிறைய இடங்கள்ல ஃபாலோ கிளாஸ் எல்லாம் கேட்கும் போது, ஃபாலோ கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே இந்த சப்ஜெக்ட்ல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, இவ்வளவு நேரம் படிச்சதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்றாரு. கவனிங்க, ரொம்ப எளிமையா பேசுறாரு. நீதியை தேடாத புறஜாதியார். நீதினா என்ன? சகோதர சகோதரிகளே, எல்லா மனுஷனும் கடவுளுக்கு பயந்து இருக்கணும், கடவுளுக்கு பிரியமா இருக்கணும், கடவுள் விருப்பத்தின்படி நடக்கணும். அதுக்கு பேர் தான் நீதியை தேடுறது. புரிஞ்சுங்களா? நீதினா என்னங்க?
நம்ம நீதி இல்லை, தேவனுடைய நீதி. தேவன் நம்மளை பார்த்து ரைட்னு சொல்லணும், அப்படி சொல்ற மாதிரி நடக்கணும். அதான் தேவ நீதியை தேடுறது. நம்ம என்ன பண்றோம், மனுஷனுக்கு பிரியமா நடக்கிறதே நமக்கு விருப்பம் ஆயிடுச்சு. மனுஷன் பார்வையில நல்ல பேர் வாங்குறதே விருப்பம் ஆயிடுச்சு. உலகமே அதுக்கு தான் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? உலகமே அப்படித்தான் ஓடிட்டு இருக்கான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தேவ நீதியை தேடணும். தேவன் பார்வையில் நம்ம ரைட்டா இருக்கணும். புறஜாதியார் அப்படிப்பட்ட நீதியை தேடவே இல்லையாம். நீதியை தேடாத புறஜாதியார் ஆச்சரியம் என்னன்னா நீதியை அடைந்தார்கள். நல்லா கவனிங்க, எல்லா புறஜாதிகளும் யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, புறஜாதியாரிலிருந்து இருந்து அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அவங்க புறஜாதியாரே இருந்தாலும் நீதியை தேடாமல் இருந்தாலும் இன்னைக்கு நீதியை அடைந்திருக்கிறார்கள். எப்படி? இயேசு மூலமாய். அது விசுவாசத்தினால் ஆகும் நீதி. ஃபெய்த், விசுவாசம். அடுத்து 31. சரி, இவங்க புறஜாதி தேவனை தெரியாதவங்க ஆகையினால தேவ நீதியை தேடல, விட்டுருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தெரிஞ்சவங்க, அவங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கலாம், தேவனுக்கு பிரியமா நடக்கணும், தேவன் பார்வையில நல்ல ரைட்னு சொல்லணும்னா இப்ப அவங்க என்ன பண்ணணும்? நீதியை தேடணும். அவங்க எப்படி தேடினாங்க கேட்டா, தேடினாங்க தான். ஆனா எப்படி தேடினாங்க? நம்ம என்ன பண்ணா தேவனுக்கு பிடிக்கும்? எஸ், அவருடைய கட்டளைகள் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா, பலிகள் செய்ய சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அது மாதிரி நம்ம செய்யணும். அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார், நியாயப்பிரமாணத்துல இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா நாம் அவர் பார்வையில கரெக்ட் ஆயிடுவோம், நீதி வாங்கிடலாம் அப்படின்னு கிரியைகள்னாலே இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் செஞ்சு நிரூபிக்கலாம் நம்மளைய தேவனுக்கு முன்னாடி. தேவன் நம்மளை பாராட்டுவாரு, ரைட்னு சொல்லுவாரு. ஆனா என்ன ஆச்சரியம், அவங்க செய்ய முடியல, பர்ஃபெக்டா செய்ய முடியல. ஆனா செய்ய முடியல தெரிஞ்சும் அதுதான் பிடிச்சுக்கிறாங்க. இல்ல எப்படியாவது நான் செஞ்சு நான் எப்படியாவது நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து நான் தேவனுக்கு நல்ல பேர் வாங்குறேன். வேண்டாம், இன்னமும் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. இயேசு கிட்ட வாங்க, அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா அந்த நீதியை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய ஏற்பாடே அதுதான். அப்போ ஏன் நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேல், நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியினால் அதை அடையவில்லை. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பாயிண்ட பவுல் இங்க கொடுக்கிறாரு. மாறா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசுதான் விசுவாசம், அவர் மேல விசுவாசம் வச்சா தேவன்கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கிக்கலாம், நீதி வாங்கிக்கலாம். ஆனா அதை விட்டு போட்டு இவங்க இடறிட்டாங்க. அது ஒரு அந்த எப்படி இடறிட்டாங்க கேட்டா, கல்லு மேல கால் வச்சா இடறி போவாங்க இல்லைங்களா, அந்த கல்லே இடறதுக்கு ஏதுவான கல்லாம். அந்த கல்லு பாத்தீங்கன்னா ரோட் நடக்கிறோம், கல்லு எல்லாம் இருக்குது, பார்த்து ஒதுங்கி போவோம். அப்படியே ஒருவேளை தெரியாம இந்த கல்லு மேல கால் வச்சா நம்ம இடறி போவோம். ஆனா அந்த கல்லை நம்ம திட்டுவோமா? கல்லே, இத்தனை காரணம் நீதான், நீ 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 இந்த என் பாதையில நீ இருக்கிறேனா, நீ இந்த கல்லா இருக்கிறேனா, நீ உன்னுடைய நோக்கமே இடறதுக்கு எதுவான கல், வேற எந்த விஷயம் இல்லை. நீ இடறதுக்காகவே நீ இருக்கிற, மற்றவங்க இடறி விளைவிக்கிறதுக்காகவே நீ இருக்கிற அப்படின்னு எந்த கல்லையா சொல்லுவோமா? நம்ம சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? ஆனா பைபிள் ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை சரியா பயன்படுத்திங்கன்னா நல்ல கல். அந்த கல்லை நீங்க சரியா பயன்படுத்திங்கன்னா அந்த கல் உங்களுக்கு அஸ்திபாரம், அத மேல நீங்க நிக்கலாம், பாதுகாப்பா நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா அதே கல்லை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த கல்லை மேல நீங்க விசுவாசம் வைக்கல அப்படின்னா, இந்த அஸ்திபாரத்தின் மேல விசுவாசம் வச்சு அந்த கல்லு மேல நீங்க ஏறாம விட்டீங்கன்னா, அந்த கல்லே உங்களுக்கு
இடறுதலா மாறிடும். என்ன அர்த்தம்னா ரொம்ப எளிமையான பாயிண்ட் தான். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும்னா இயேசு கிட்ட வரணும். இயேசுவை விட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. நியாயப்பிரமாணத்தின் சாபம் வந்துடும். அப்ப கேள்வி கேட்பாங்க, எங்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க, எங்களை ஏன் எங்களை ஏன் தண்டிக்கிறீங்க, எங்களால தான் நியாயப்பிரமாணத்தை சரியா நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ரிப்ளை என்ன வரும் தெரியுங்களா? நீ ஏன் இவரை விசுவாசிக்கல, நீ ஏன் இவரை விசுவாசிக்கல. அப்போ இங்க யாரு இடறதுக்கான கல்லு? இயேசு. இயேசுவை பிடிச்சா சேஃப், விட்டா அது அன்சேஃப். நீ ஏன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கல, எதனால, அதெல்லாம் தேவன் கேட்க மாட்டார். அதான் தெரியல, உனா முடியலன்னு தெரியல, ஏன் அவர் மேல விசுவாசம் வைக்க. அப்போ இடறுதுக்கான கல்லில் இடறினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் சொல்லிட்டு டக்குனு பவுல் எங்க போறாரு தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல 2 வசனத்தை பாருங்க, வேற வேற அதிகாரம். அந்த வசனத்தை பாதி கட் பண்ணி இந்த வசனத்தை பாதி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி இப்ப 33ஆம் வசனத்துல அவர் காமிக்கிறாரு பாருங்க. 33ஆம் வசனம் நான் படிக்கிறேன். அதாவது எப்படி வரும்னா, இதோ இடறுதுக்கான கண்மலை, அந்த கண்மலை இடருமாமா கால், அதே நேரத்துல தவறுதற்கான கண்மலை, தவறி விழச்செய்யும், சியோனில் வைக்கிறேன். ஆனா அந்த கல் கிட்ட விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. தமிழ்ல படிச்சா ஒரே வசனமா தெரியுது இல்லைங்களா? ஆனா நீங்க பழைய ஏற்பாடு போனீங்கன்னா 2 வசனத்துடைய காம்பினேஷன். ஒண்ணு என்னன்னா ஏசாயா 28:16, அதுல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கட் பண்ணிட்டார். அடுத்து இன்னொரு பகுதி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, அது எங்க படிக்கிறோம்? ஏசாயா 8:14. ஏசாயா 8:14 பாருங்க. 28:16 எங்க இருக்குது, ஏசாயா 8:16 எங்க இருக்குது. ஆனா ரெண்டும் அந்த ஒரு பாயிண்ட் இணைக்குது. அதனால்தான் பவுல் என்ன பண்றாருன்னா 2 வசனத்தை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுக்கிறாரு. ஆனா பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாரு? இந்த கல் 2 பேருக்கு, ஒரு பேருக்கு தைரியம் கொடுக்குது, இன்னொரு பேருக்கு இடரச் செய்யுது. அப்போ அந்த கல் விஷயத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதுதான் முக்கியம். அப்போ யார் ஒருத்தர் அந்த கல்லின் மேல விசுவாசம் வைக்கிறாங்களோ, அது அஸ்திபாரமான கல், அதன் மேல ஏறி நின்னா நம்பிக்கை இருக்கு. பதறான், தமிழ்ல பதறான் வரும் பழைய ஏற்பாட்டுல, தமிழ்ல வெட்கப்படுவதில்லை என்று புதிய ஏற்பாட்டுல அங்க வருது. பதறான் வெட்கப்படுவதில்லை என்ன அர்த்தம்? இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அவன் ஏமாற்றம் அடைவதில்லை, ஏமாந்து போக மாட்டான். இயேசு மேல விசுவாசம் வச்சா ஏமாந்து போக மாட்டாங்க. சகோதர சகோதரே, இந்த வசனத்துக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான பார்வை இருக்குதுங்க. இந்த அழைப்புல 1,44,000 பேரு ஜெயிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க ஜெயிக்கிறதுல ஒரு பெரிய சீக்கிரட் இருக்கு. அந்த சீக்கிரட்டே இந்த மூளைக்கல் தான், இந்த தலைக்கல் தான், இந்த அஸ்திபாரக்கல் தான். இந்த அஸ்திபாரத்து கல்லு மேல வச்ச விசுவாசத்தினால தான் இந்த 1,44,000 பேர் ஜெயம் கொண்டவர்களை பார்க்கிலும் ஒரு நிலைமைக்கு வராங்க. சோ அந்த விசுவாசத்தை சப்ஜெக்ட்ல பேசுறதுனாலயோ இல்ல படிக்கிறதுனாலயோ பெற்றுக்கொள்ள முடியுமானா முடியும். ஆனா இது உணர வேண்டிய காரியமா இருக்குது. தனிப்பட்ட ஒருத்தரும் எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில அனுதின விசுவாசம், இது வந்து அனுதின விசுவாசத்தை பத்தி பேசுது. நம்ம எல்லாரும் ட்ரூத் மேல விசுவாசம் இருக்குங்க, அது வந்து ஒன் டைம் விசுவாசம். ஒரு டைம் ட்ரூத்தை விசுவாசிச்சிட்டோம், கடைசி வரைக்கும் அதை விசுவாசிப்போம், அது ஒன் டைம். ஆனா டெய்லி ஃபெய்த்னு ஒண்ணு இருக்குங்க, அதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா என்னைக்காச்சு? தினந்தோறும் விசுவாசம் ஒண்ணு இருக்குங்க. அங்கத்தான் நிறைய நேரங்கள் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுது, அங்கத்தான் நிறைய நேரங்கள் நமக்கு ரொம்ப பின்வாங்குதல், அவிசுவாசம் வந்துடுது. ட்ரூத்தை விசுவாசிக்கணும். அன்னைக்கு என்ன விசுவாசம் வந்துச்சோ இப்ப வரைக்கும் ட்ரூத் அதை தான் விசுவாசிப்பேன், நாளைக்கும் இதுதான் ட்ரூத்னு விசுவாசிப்பேன்.
53 கிளாஸ் தெளிவு. அந்த விசுவாசம் ஓகே, நோ பிரச்சனை. ஆனா இது அனுதின விசுவாசம், அது ரொம்ப முக்கியம். அந்த அனுதின விசுவாசம் தான் கிறிஸ்து இயேசு மேல இருக்கணும். அது என்ன விஷயம்? தேவஸ்தமா இருந்துச்சுன்னா அது நம்ம டைம் பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்போ கடைசி அந்த அதிகாரத்தை பவுல் அங்க முடிக்கும் போது நம்முடைய பிரதர்ஸுங்க இந்த அதிகாரத்தை எப்படி முடிக்கிறாங்கன்னா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டுங்க, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கிற பாயிண்ட், ஒரு எச்சரிப்பு மாதிரி கொடுக்குறாங்க, ரொம்ப எளிமையா கொடுக்குறாங்க. பாருங்க, இந்த பவுல் பழைய ஏற்பாட்டு வசனத்தை கையாண்ட விதங்களை கொஞ்சம் கவனிச்சிங்களா? பழைய ஏற்பாடு வசனத்தை கையாளுற விதமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அதுல என்ன ஆச்சரியம்னா, கட் அண்ட் பேஸ்ட் பண்றாரு இல்லைங்களா? ரெண்டு இருக்கு, சம்பந்தமே 2 அதிகாரம், அங்க வரக்கூடிய வார்த்தை, இங்க வரக்கூடிய வார்த்தை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு. அதுல நமக்கு சத்தியத்தை கொடுக்குறாரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு செய்யக்கூடிய அதிகாரம் அப்போஸ்தலருக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட செய்வதற்கான வழிநடத்துதல் அவங்களுக்கு தான் தேவன் கொடுத்திருக்காரு. ஆகையினால இது மாதிரி நானும் ட்ரை பண்றேன்னு தயவு செய்து யாரும் பண்ணிடாதீங்க. ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரும் தப்பா பண்ணிடாதீங்கன்னு சொல்லி எச்சரிப்போட இந்த பாடத்தை எழுதிட்டு நம்ம பிரதர்ஸுக்கு கொடுக்குறாங்க. இது அப்போஸ்தலருக்கே உரிய வழிநடத்துதல். அவங்க பண்றாங்கன்னா விஷயம் இருக்குது, நாம அது மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. தேவன் நமக்கு என்ன லிமிட் கொடுத்திருக்கிறாரோ அந்த லிமிட் தான் நாம அங்க செய்யணும். ஆகையினால சகோதர சகோதரிகளே, சோ இப்போ 9ஆம் அதிகாரம் பவுல் இப்போ இங்க முடிச்சிருக்கிறாரு. என்ன கான்செப்ட்ன்றதை புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. இந்த அதிகாரத்துல என்ன சொல்ல வராரு என்பதை புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? சோ இதை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இன்னும் நீதிமான் ஆக்கப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. மிக முக்கியமா ரோம சபையில யூதர் கிறிஸ்தவங்களா இருக்கட்டும், புறஜாதி கிறிஸ்தவங்களா இருக்கட்டும், முதல்ல நீங்க யூதர் புறஜாதி என்று பிரிக்க பார்க்காதீங்க. நம்ம விசேஷ அழைப்புல அழைக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்கன்றத இந்த அதிகாரத்துல பவுல் நமக்கு காமிக்கிறார். அதே போல நீதிமானாக்கப்படுற விஷயம் தேவனால் அது கிடைக்குது விசுவாசத்தினால. நீங்க கிரியை பண்ணி நியாயப்பிரமாணத்தினால கிரியை பண்ணி கிடைக்குமான்னு கேட்டா, இப்ப வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அதைத்தான் புடிச்சிட்டு இருக்கிறாங்க. தேவன் இப்போ ஒருவேளை ஒரு சாபத்தை அனுமதிக்கிறாருன்னா அவங்க கேட்பாங்க, ஏன் அனுமதிக்கிறீங்க கேட்டா ரிப்ளை, நீங்க ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல? அதுதான் ரிப்ளை. அப்ப இயேசு தான் அவங்களுக்கு இடறதுக்கான கண்மலையாக்குறாரு. தவறி விழக்கூடிய விழ செய்யக்கூடிய ஒரு கண்மலையா இருக்கு. ஆனா யார் அந்த கண்மலை மேல விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்க ஏமாற்றம் அடைய மாட்டாங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க, வெக்கப்பட மாட்டாங்க, பதற மாட்டாங்க. சோ தொடர்ந்து பவுல் பேசுறாரு. அது 10ஆம் அதிகாரத்துக்கு போறோம் அடுத்த வாரத்துல. சோ எதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். தேவன் தாமே காத்துக்கிற பேசுவாராக. அமேன்.